வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் வாங்க. பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுடைய நியமனம் குறித்து தகவல் வந்திருக்குங்க. நமக்கு பிஜிடிஆர்பியோடைய தேர்வு தேதிகள் ஒத்தி வைக்கப்படுமா? இந்த கேள்விக்கு சரியான பதில் யாரிடம் இருக்குது அப்படின்னு பார்த்தா டிஆர்பியை பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொடுக்குறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் டிஆர்பியில் இந்த தகவலை வெளியிட போகிறாங்க. கிட்டத்தட்ட நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ பிஜிடிஆர்பியோடைய 80 நாள் யுத்தம், 30 நாள் யுத்தம், 10 நாள் யுத்தம், 30 நாள் யுத்தம் நிறைய பேர் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த யுத்தமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த யுத்தம் எல்லாம் எப்போவோ முடிஞ்சு போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தேர்வு தேதி மாற்றுறாங்களா இல்லையா, தேர்வு நடக்குமா நடக்காதா, இவ்வளோதாங்க இருக்குது. ஸோ அந்த 80 நாள் யுத்தம்லாம் முடிஞ்சு போச்சுங்க. 79 நாள் யுத்தம்லாம் முடிஞ்சு போச்சு. இனி பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய புதிய அறிவிப்பு எப்போ வெளியாகும்? ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வு தேதிகளை மாற்றுங்க அப்படின்ட்டு நிறைய ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே கோரிக்கை வச்சுருக்காங்க. கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டு கேசஸ் எல்லாமே இறுதி கட்டத்தில் அதில் கேஸ் தீர்ப்பு பார்த்திங்கன்னா டிஆர்பி என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்க சைடு அஃபிஷியலாக நீங்கள் என்ன மாதிரியான முடிவு எடுக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு டிஆர்பியே சொல்லிடுச்சு. இது கோர்ட்டே சொல்லிடுச்சு டிஆர்பிக்கு. ஸோ அதனால் டிஆர்பி பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய நலன் கருதி தள்ளி வைக்க போகிறாங்க. ஒரு 45 தினங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தள்ளி வைக்கப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ 45 டேஸ் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம் பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ 100% அந்த 45 டேஸ் போஸ்ட்போன் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். ஸோ கவலையே வேண்டாம். அந்த 45 டேஸோடைய போஸ்ட்போன்ஸ் எல்லாமே விரைவில் அறிவிக்கிருக்காங்க. இந்த தேதிகளும் உங்களுக்கு வந்துவிடும். அதை நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் எல்லாமே அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்னும் சிலது நாட்களில் வெளியிட போகிறாங்க. ஓகேங்களா? பள்ளி கல்வித்துறை சார்பாக புதிய அறிவிப்புகள் எல்லாமே வெளியாக காத்திருக்குங்க. நண்பர்களே, இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தா பிஜிடிஆர்பியில் இந்த தகவலை தான் இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெட்டோடைய மதிப்பெண்களை குறைக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. டெட்டோடைய பாஸ் மதிப்பெண்கள் அப்படின்றது 75ஆக மாற்றத்துக்கு நிறைய மாநில அரசுகள் இதை செஞ்சுருக்காங்க. தமிழக அரசு பார்த்திங்கன்னா இதை விரைவில் மாற்ற இருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. அடுத்து 2013 தேர்தல் வாக்குறுதிகள் அடிப்படையில் டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை எப்போ போட போகிறாங்க? அந்த கேள்விக்கு இன்னும் சரிவர பதில்கள் வரல. ஸோ டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இருக்காங்க. மக்களே, கவலையே விடுங்க. ஸோ மக்களே, இந்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரிய சம்மந்தப்பட்ட செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இங்கே நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.